ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர் 60 கான்டெஸ்ட்டில் இருக்கிற கார்டு ரிமூவல் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணுங்கிறது சைஸ் ஆஃப் த அரே, அப்புறம் ஒரு அரே ஒன்று கொடுத்துட்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 5 1 1 2 2 3 இந்த மாதிரி ஒரு அரேவும் எண்ணுங்கிற வேல்யூக்கு 5வும் கொடுத்துட்றாங்க. அரேயில் கொடுத்துருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கார்டோட நம்பர். நார்மலாக கார்ட்ஸில் 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் ஏகேக்யூஜே அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கார்ட்ஸோட நம்பர் 1 2 3 to 10 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் என்னென்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். 1ஓட கார்டு 2 இருக்குது, 2ஓட கார்ட்ஸ் 2 இருக்குது, 3ஓட கார்டு 1 இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த கார்டை வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் எத்தனை வாட்டி ரிமூவ் பண்ணால் இருக்கிற மித்த கார்ட்ஸ் எல்லாமே ஒரே நம்பரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், 3யை ரிமூவ் பண்ணிவிட்டு 2வை 2 வாட்டி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி 3ஐயும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா 2 கார்டு தான் இருக்கும் வித் த சேம் நம்பர் அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு கொண்டுறோம். ஸோ இதில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், 3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கொண்டு வர வேண்டிய ரிசல்ட். இதே மாதிரி நிறைய சாம்பிள் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் இன்புட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா 8ங்கிற நம்பர் ஆஃப் கார்டே வந்துட்டு 4 வாட்டி அப்பியர் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம எந்த ஆப்ரேஷனுமே பண்ணாமையே இதை வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா 0, எந்த கார்ட்ஸுமே ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 6 7 8 9 10 எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ எந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மீதி எல்லா நம்பர் ஆஃப் கார்ட்ஸையும் தூக்கிடணும். ஸோ இதில் மொத்தம் 5 கார்ட்ஸையும் நம்ம தூக்கிட்டோம்னா தான் இட் வில் சிங்கிள் நம்பர் ஆன் த கார்டு. ஸோ இதில் 5 கார்டை தூக்கணும். ஸோ 5ங்கிறது ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு அல்காரிதம் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அல்காரிதம் என்ன அப்படின்னா எண்ணுக்கும் அரேவுக்கும் இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இதை ஒரு டிக்ஷனரியாக மாற்றிக்கலாம். எதுக்கு அப்படின்னா டிக்ஷனரியில் கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இருக்கும். கீங்கிறது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். வேல்யூங்கிறது அதோட ஃப்ரீக்குவென்சியை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அப்புறமா இந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு நம்மளால் இவாலுவேட் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்காக நான் ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா டிக்ஷனரியில் போடுறதுக்கு ஃபார் ஐ இன் அரே, அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் ஐட்ரேட் பண்ணி டியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஐயை ஐட்ரேட் பண்ணும்போது இப்போ டியில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் எப்படி இருக்கும், கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 1ன்னு உள்ளே வருது. உள்ளே எதுவுமே இல்லாதப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் ஐ நாட் இன் டி, ஏன்னா டியில் இப்போ இந்த 1ங்கிற கீ வேல்யூ இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், டி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டி ஆஃப் ஐ அப்படிங்கிற இடத்துல 1ங்கிறது ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்துட்டு கீ வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிறது வேல்யூ. அதாவது டி ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு வேல்யூங்கிறது தான் இதோட ஃபார்மேட். ஸோ கீ 1, வேல்யூவோட வேல்யூ 1. அடுத்து இல்லாமல் ஆல்ரெடி இதில் இருக்குது அப்படின்னா, அதாவது செகண்ட் டைம் 1 வரும்போது என்ன ஆகும், 1 ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது டி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ டி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஐ ப்ளஸ் 1. ஸோ அதோட வேல்யூவை மட்டும் நம்ம 1ஆக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்படி டிக்ஷனரியாக மாற்றினதுக்கப்புறமா இந்த வேல்யூ எலிமெண்ட்ஸில் இருக்கிற மேக்ஸிமம் நமக்கு தேவை. அப்போ தான் மேக்ஸிமமாக இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம், மினிமமாக இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஸோ மேக்ஸிமமாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எம்எக்ஸ்னு ஒரு வேரியபிளில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம். எதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறோம், டியில் இருக்கிற வேல்யூ எலிமெண்ட்ஸை. ஸோ டி டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா அதோட வேல்யூ எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். அதில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை எம்எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன்சர் என்னவா வரும், இப்போ இதில் 3 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு மினிமம், 2ங்கிறது தான் மேக்ஸிமம். ஸோ 2ங்கிற எலிமெண்ட்டை என்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். 5 மைனஸ் 2னா 3ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ என் மைனஸ் எம்எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அல்காரிதமில் சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். டீக்கு முதல்ல இன்புட் வாங்கியாச்சு. ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் எண்ணுக்கும் அரேவுக்கும் இன்புட் வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் த அரேலையும் அது டிக்ஷனரியில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன்.
இல்ல அப்படின்னா புதுசா ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர் கிரியேட் பண்றேன். அப்படி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, அந்த கீ வேல்யூ பேர்ல இருக்க வேல்யூவ மட்டும் நான் 1 இன்கிரீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டி டாட் வேல்யூஸ் ஆஃப்ல இருக்கிறதுல மேக்ஸிமம் எலிமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு, அதாவது மேக்ஸிமம் ஃப்ரீக்வென்சிய கண்டுபிடிச்சுட்டு, அத எம்எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணும்போது n-mx அப்படின்னு குடுத்தோம்னா தான் அதோட ஆன்சர் கரெக்ட்டா வரும். அதுக்காக அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இத கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட்ல குடுத்த மாதிரியே ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குயிக் லேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.